வேற குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்றது? சார் நான் பிரியாணி வந்து பயங்கரமாக சாப்பிடுவேன் சார். 3 பிரியாணி ஃபுல்லாக சாப்பிடுவேன் சார். 3 பிரியாணி ஃபுல்லாக சாப்பிடுவீங்களா? ஆமாம் சார். பிரியாணினா அவ்வளோ உசுறு சார். எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார். பிரியாணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரே நேரத்தில் 3 பிரியாணி? ஆமாம் சார். கோவம் வந்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன், பசி எடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவேன் சார். எப்படி ஒரே நேரத்தில் 3 பிரியாணி சாப்பிட முடியுது? சாப்பிட்டு காட்டுறேன் சார், இப்போ கூட கொடுங்க சார். ஓசியில் கச்சா இன்னும் வேணா சாப்பிடுங்க சார். அதுலேயும் இவ்வளோ தெளிவாக ஓசியில் கிடச்சா சாப்பிடுவேன். சரி, வீட்டில் என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவேன். காலையில் எழுந்தோடனே டீ குடிப்பேன், கொஞ்ச நேரம் கழித்து ஜூஸ் குடிப்பேன், திருப்பி 11 மணிக்காக மோர் குடிப்பேன், அப்புறம் சாப்பிடுவேன், ஒயிட் ரைஸ் சாப்பிடுவேன். கொஞ்ச நேரம் கழித்து மச்சான் வா மச்சான் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம், அப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன். அப்புறம் சாயந்தரம் போய் டீ சாப்பிடுவேன், திருப்பி பஜ்ஜி போண்டா சுண்டல் அதெல்லாம் அடிப்பேன். திருப்பி ஒரு 3 மணிக்கு பசி எடுக்கும், அப்போ புளியாந்தோப்பில் போய் பிரியாணி சாப்பிடுவேன். வேலைக்கு போகிறதா இல்லை இதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கேன். தெரியுது, அதான் கேட்குறேன். நல்லா சாப்பிடணும் சார். சார் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். அங்கே கூட ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா மிச்ச ஃபுட்டு இருந்தால் கார்த்தி சாப்பிட்ருவாண்டா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிடுவேன். ஆல்ரெடி டஸ்ட்பின் சப்ரின்னு ஒருத்தர் இருக்காப்புல. அதே மாதிரி தான் சார். நான் வேஸ்ட்டு ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் மாட்டுக்கோ நாய்க்கோ போகாது, எனக்கு வந்துடும் சார். நீங்கள் என்ன குவான்டிட்டி அதிகமாக சாப்பிடுவீங்க? எந்த அளவு அதிகமாக சாப்பிடுவீங்க? பரோட்டா சாப்பிடுவோம் சார் அதிகமாக. பரோட்டா? நான் வந்து டிரைவர் சார். வாங்கி வச்சு இப்போ வண்டியில் பரோட்டா தான் பொரிச்சோடனே நீட்டாக வரும்ல சார். எடுத்து ஒரு 2 வாயில் கடிச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன் சார். எத்தனை சாப்பிட்றேன் எனக்கே கணக்கு இல்லை சார். நான் சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டே இருப்பேன். சும்மா தோராயமாக கணக்கு சொல்லுங்களேன். நான் ஒரு 20 கிட்ட சாப்பிடுவேன் சார். ஒரே நேரத்துலையா? சாப்பிட்டுட்டு அதான் சார், நான் சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பேன். முதல்ல 20 பரோட்டாவே அதிகம். இன்னொன்று சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதோட தப்பு. அது இப்போ சார் 2 கை இங்கே வாய் வாடு முன்னுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் சார். நான் இப்படி என்ன வேணா பண்ணலாம். ஒரு கை ஓடுது, ஒரு கை தம் அடிக்கேன், ஒரு கை ஓடுது, ஒரு கை தண்ணி அடிக்கேன், இப்படி என்ன வேணா பேசலாம். உங்கள் உயிரை மட்டும் எல்லா உயிரும் ரிஸ்க் பண்ணுறீங்க இதை. ரைட், ஓகே வேற பார்க்க. நீங்கள் என்ன அதிகமாக சாப்பிட்றீங்க? பரோட்டா தான் சார். எத்தனை? 25 சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? 25 சாப்பிடுவோம். பரோட்டா கப்பலா? நீங்கள் எவ்வளோமா? 25? 25 சாப்பிடுவோம் சார். ஒரே நேரத்துலையாம்மா? ஆமாங்க சார். ருசி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது சார், வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அங்கேயே போயிட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் சார். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு கிண்ணத்தில் சால்னா ஊற்றி, அதுவும் பிச்சு சாப்பிட மாட்டேன் சார். எடுத்து அப்படியே சுருட்டி சார் சால்னாவில் அப்படியே முக்கி அப்படி சாப்பிடுவோம் சார். செம்மையாக இருக்கும் சார், வேறு லெவலாக இருக்கும். சரி, ஓகே. வேற இந்த குவான்டிட்டி வைஸ் அதிகமாக சாப்பிட்றது சார்? அதே மாதிரி இது குவான்டிட்டின்னு சொல்கிறத விட ஒரு டபரா பிரியாணி ஆக்கி வச்சுட்டா, எடுத்து சமைச்சு வச்சுட்டா, ஃபேமிலியே நாங்கள் ஃபுல்லாக பூந்து விளையாடுவோம். ஃபேமிலியாக உட்காந்து டபரா பிரியாணி? டபரா நீங்கள் இப்போ நம்மள ஃபேமிலினா டபரா பிரியாணி காரணம் எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறோமா, அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. டபராவில் பண்ணோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக பிரியாணி தான், தெகட்ட அடிப்போம். ஓகே, 20 பரோட்டா ஒரு டபரா பிரியாணி எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி என்ன சொல்வீங்க உங்களோடது? சார் ஒரு 10 நாள் அவங்க மருத்துவமனையில் வந்து ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டோ அவங்க வந்து மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் வந்துடும். இங்கே பாருங்க, எனக்கு வயசு வந்து 40 வயசு ஆகுது. எனக்கு எந்த குறையும் கிடையாது. இது வரைக்கும் 37 வாட்டி ரத்த தானம் பண்ணிக்கிறேன். பயங்கர ஆக்டிவாகிறேன். வேறு என்ன சொல்கிறீங்க?